செஸ்ல வேர்ல்டு சாம்பியனான நம்ம குகேஷுக்கு மொத்தமா கிடைச்ச பிரைஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 11,40,00,000. இதனால நம்ம இந்தியாவுக்கும் இந்திய கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஒரு பையன் ஜெயிச்சிருக்கான்னு ஒரு பெருமையை ஒரு சின்ன அமௌண்ட் 4,60,00,000 லாபம் கிடைச்சிருக்கு. இதுல இந்த பையன் வின் பண்ண இருக்கிற அமௌண்ட்ல இருந்து 41% டாக்ஸ் அந்த பையனுக்கு. இது எப்படி இருக்குன்னா, திருட அவர் வீட்டுல போய் ரூபாய் எங்க இருக்குன்னு தெரியாம ஓனருக்கே போன் பண்ணி ரூபாய் கொடுப்பான்னு கேட்ட மாதிரி, தம்பி நல்லா விளையாடி ஜெயிச்சு உலக சாம்பியன் ஆயிருக்க, ஏதோ 11 கோடி எல்லாம் கொடுக்குறாங்களாமே, அதுல அக்கா பாதி எடுத்துக்கிறேன்டாங்கிற மாதிரி அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஹெல்த், எஜுகேஷன் இந்த கேட்டகரி எல்லாம் வச்சு கிட்டத்தட்ட 41% அந்த பையன் வாங்கிடுறாங்க. அதே இவன் நான் வெளிநாட்டுல போய் லாட்டரியில அந்த ரூபாய் ஜெயிச்சுட்டு வந்தா, அவன் செஸ் உள்ளான டேபிள்ல இந்தியா கொடியை வச்சுக்கிட்டு தானே இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடி ஜெயிச்சுட்டு வரான். இவங்களுக்கு எல்லாம் அந்த பெருமையும் வேணும், அவன் ஜெயிக்கிற பணமும் வேணும். ஆனா ஒரு பையன் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி அவனோட 18 வயசுல ஜெயிச்சுட்டு வரான். அதுக்கு அந்த ஃபெடரேஷன் ஒரு பரிசு அமௌண்ட் கொடுக்குது. அதுலயும் போய் பங்கு போடுறீங்கன்னா, லாட்டரியில ஜெயிக்கிறவனுக்கு இந்த பையன் ஜெயிச்சதுக்கு என்னையா வித்தியாசம்? இந்த பொழப்புக்கெல்லாம்